லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயற்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பேஜர் தாக்குதலில் 9 பேர் பலியாகினர். சுமார் 2200 பேர் வரை காயமடைந்துள்ளார்கள். 100 பேர் வரை ஆபத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் தமது தகவல் தொழில்நுட்பத்துக்காக பயன்படுத்தும் பேஜர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பேஜர்களை பயன்படுத்தும் போது அவை வெடிக்கும் வகையில் இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இதன்படி ஒரே நேரத்தில் சுமார் 5000 பேஜர்கள் வெடித்து சிதறியுள்ளன. இஸ்ரேலின் உளவு அமைப்பிலிருந்து தவிர்ப்பதற்காக ஹிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர்களை பயன்படுத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையிலேயே அவர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து அந்த பேஜர்கள் தற்போது தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கின்றன. இந்த பேஜர் தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா குற்றம் சுமத்தியுள்ள போதும் ஹிஸ்புல்லா அமைப்பின் குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுக்கவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ இல்லை.